Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் மக்களே. போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதிமுக பாட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டு தலைவர் வந்து அவர் ரெண்டு பேரையும் காப்பாற்றி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை வாங்க எபிசோட்ல போய் தலைவர் கேட்கிறாரு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் எஸ்கிக்கு வந்தீங்க, என்ன விஷயமா இங்க வந்தீங்கன்றத சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஹாத்திமி ஓபோவையும் பார்த்து கேட்கறான். அப்போ ஹாத்திமி ஓபோவும் வந்து இந்த மாதிரி அந்த தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு கேள்விக்கான பதிலை தேடி தான் இங்கே வந்துட்டு இருக்கோம், அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் போதும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது கேள்வியே சொல்கிறாரு. அந்த கேள்வி என்னன்னா, நன்மையை செய்து அதனையே நீலி சேர்ப்பீரா அப்படின்னு சொல்கிறான். அந்த கேள்வி கேட்டோடனே, ஓ இந்த கேள்வி தெரிதான் வந்தீங்களா, இதுக்கான பதில் ரொம்ப சொல்லப்பா, இதை நானே சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்லி அந்த காட்டுவாசி தலைவர் அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல வராரு. ஆனால் இந்த பக்கம் ஓ நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, நாங்கள் முதல் கேள்வியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சோம், நீங்கள் என்னமோ ஈஸின்னு சொல்கிறீங்க, அவ்வளோ ஈஸியெல்லாம் முடிஞ்சிடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் எனக்கு பதில் தெரியும் சொல்ல வரும்போது இந்த பக்கம் பாஷாவோட ஆளுங்க அந்த காட்டை நோக்கி சுற்றி போட்டுருக்காங்க. அப்போ அந்த காட்டில் பாஷாவோட தளபதி வந்து அந்த காட்டுவாசிட்டு கேட்குறான், இப்பயாவது உண்மையை சொல்லி அந்த வால் நச்சு இருக்கிற பையனை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உயிரே போனாலும் அவனை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த காட்டுவாசி தலைவர் சொல்கிறான். உங்களெல்லாம் உயிரோட விட்டதரடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக அவங்களுக்கு உதவி செய்ய எல்லாருக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாஷாவோட தளபதி எல்லாரையும் போட்டு அரிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அதிமும் பாஷாவோட ஆளுகளை போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹாத்திம் கிட்ட அவங்க ஆளுங்க நிறைய பேர் வந்து அதனால ஹாத்திமால மட்டும் சமாளிக்க முடியல. போபோ உடனே களத்தில் எறிய அவனும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஊர் மக்கள் ஹாத்திம் போபோ எல்லாம் சேர்ந்து பாஷாவோட ஆளுங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாஷாவோட தளபதியும் அங்கே இருக்கிறவங்களையும் போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் பாஷாவோட அண்ணன் பொண்ணு யாருக்கும் தெரியாம அவளும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை உரியாந்து அந்த காட்டுவாசி தலைவனை தாக்க வரான். அப்போ ஹாத்திம் அவளை ஒரே புறா போட்டு அவளை சிறைப்பிடிச்சிடறான். அப்புறம் தான் தெரியுது அது பையன் இல்லை பொண்ணு அப்படின்னு. அது தெரிஞ்சவொடனே ஹாத்தியோட உறைஞ்சு போய் நிற்கிறா. திடீர்னு இந்த பாஷாவோட தளபதி ஹாத்திமோட கழுத்துல கத்தி வச்சிடறான். கத்தி வச்சு இவங்க எல்லாரையும் பிடிச்சி நம்ம எடுத்து கொண்டு வாங்க, அங்கே வச்சு விசாரிச்சு உண்மை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கிற வழியில் இங்கே நிறைய பேர் செத்தும் கிடக்குறாங்க. அதை பார்த்து அந்த காட்டுவாசி ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ இந்த காட்டுவாசி தலைவன் ஹாத்திம் போபோ எல்லாரையும் பாஷாவோட இடத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சு விசாரிக்கிறான் பாஷா. அப்போ பாஷா கேட்குறான், உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் சொல்கிறது, அந்த பையனை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு விட்டுறேன் சொல்கிறேன், அப்படியே என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது எங்கள் உயிரே போனாலும் அங்கே கொடுக்க முடியாது, நான் அப்படியே உயிரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தனை கொண்டுட்டு மீதி இருக்கிறனால உண்மையை சொல்லுங்கள், நீங்களாவது உயிர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஈஸியாலாம் நாங்கள் சொல்லிட மாட்டோம் அப்படின்னு அந்த காட்டுவாசி தலைவா சொல்கிறான். ஏன்னா எங்களுக்கு அந்த பையனோட இது முக்கியம், நீ அவனை கொண்டுருவேன் அப்புறம் ஒரு சாபத்தை போகுது, அதுக்காக ஒரு எங்கள் அந்த பையனை நாங்கள் விட மாட்டோம், அவன் சக்தியோ இந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் கூட இருக்கவங்களாம் அவன் உயிரோட இருந்தால் தானே நீ இவ்வளோ திருமண பேசுவா இருன்னு சொல்லி அதை இன்னொரு தண்ணி கொண்டான். இப்பயாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்பயும் அந்த காட்டுவாசி தலைவர் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது மூணாவது ஆளி கொல்ல போகிறான். அப்போ அந்த மூணாவது ஆளி இருங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த காட்டுவாசி தலைவர் அவனை தடுக்கிற, உண்மையை சொல்லாத, நம்ம உயிரை போனாலும் நம்ம உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ உயிரோட இருந்தால் தானே எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி காட்டுவாசியோட தலைவர் நீயா பாஷா போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் அந்த மூணாவது இந்த மனுஷங்க தலைவரை என் உயிர் முக்கியன்ற பயத்தில் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து தெரிஞ்சிட்டு இருக்கான். இப்போ பாஷா சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே புதுசாக வந்தவங்களா, என் தங்கச்சியே தாக்கிட்டீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ தைரியண்டா இருக்கும், அவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாஷாவோட தளபதி சொல்கிறான், இவங்க தாக்குனது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கச்சியவே கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவளையே கொள்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறான், நாங்கள் அவனுங்களாம் கொல்ல வரல, நாங்கள் ஒரு பயணத்துக்கு தான் வந்தோம், நாங்கள் யாரையும் கொள்ளலாம் வரல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் என்ன பயணத்தை நோக்கி வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி தஜ்ஜால்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட 7 கேள்வியான பயணத்தை நோக்கி தான் வரும்போது, தஜ்ஜாலோட கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிய வரீங்க, ஓ அப்போ நீங்கள் தஜ்ஜாலுக்கு ரொம்ப முக்கியமானவங்களா, அவங்கள பார்த்துக்கிட்டா அப்போ தஜ்ஜால் எங்களுக்கு உதவி செய்வானே அப்படின்னு சொல்லி, யாரங்க வாங்க இவங்க ரெண்டு பேரையும் போட்டு போய் சிறையில் அடிங்க, நான் தஜ்ஜால்கிட்ட ஒரு டீல் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்த பாஷா அவன் அண்ணன் முன்னுக்கிட்டே சொல்கிறான், நீ தான் இவங்களை பார்த்துக்கணும், நீயே போய் இவங்க ரெண்டு பேரையும் தனிப்பட்ட முறையில் சிறையில் அடித்து இவங்களுக்கு காவலாரு, நான் வேறு யாரையும் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த அண்ணன் பொண்ணு அதிமுக ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறா, சரி வாங்க கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் சிறையில் அரைச்சிட்றான். அப்போ என்னதான் அவள் சிறையில் அரைச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்தாலும் அப்போ ஹாத்திம் சொல்கிறான், இங்கே இருக்கிறதுல நீ தான் நல்லவன் நினைக்கிறேன், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப நல்லவ, ஏன் இவங்க கூட சேர்ந்து இப்படி இருக்கன்னு சொல்லும்போது அப்போ அவள் சொல்கிறா, பாஷா என்னோட பெரியப்பா அவர் என்ன சொல்கிறவங்க கேட்டு தான் ஆகணும், அவள் சொல்கிறதான் நான் கேட்பேன், நீ நினைக்கும் போது நான் நல்லவலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹாத்திம் சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ நல்லவன், உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுங்கன்னு போது நீ ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்க, நான் நல்லவளா இல்லை, நானும் அவள் கூட சேர்ந்தவ தான், நான் கெட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டே இருக்கா. அப்போ ஹாத்திம் சொல்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் நீ நல்லவ தான் கண்டிப்பாக நீ தான் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லவ, என்னை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லும்போது
அப்போ அந்த பாஷாவோட அண்ணன் பொண்ணு ஒரு மாதிரி அவனை திரும்பி பார்க்குறா. அப்போ ஹாத்திம் சொல்கிறான், ஆமாம், ஏன்னா இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் கொடூரமானவங்க, அவங்களுக்கு கொலை பண்ணுற குணம் இருக்குது, ஆனால் உனக்கு மட்டும்தான் இறக்க குணம் இருக்குது. அந்த சண்டையிலேயே நான் உனக்கு கவனிச்சேன், நீ யாரையும் கொல்லலை, நீ தடுக்க மட்டும்தான் வந்த, ஆனால் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அவன் அண்ணன் பொண்ணு இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கா. ஹாத்திம் தன்னை பற்றி சொன்ன எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா பாஷாவோட அண்ணன் பொண்ணு. அப்படியே நடந்து போனோம் ஒரு மூலையில் நின்று எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. நம்ம இவங்களை காப்பாற்றலாமா வேணாமா, இவங்களை காப்பாற்றலாம் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடு போயிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கம் பாஷாவோட தளபதி வரான். அன்பே நீ என்னை எப்போதான் ஏற்றுப்ப அப்படின்னு சொல்லி அவளை வழி மறிக்கான். அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு அறிவே இல்லையா, நான் உன்ட்டு பல தடவை சொல்லிட்டேன், நான் உனக்கு மயங்க மாட்டேன், உன் கிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாஷாவோட தளபதி அவன் கையே பிடிச்சி இழுக்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் கையை பிடிச்சி இருப்பா அப்படின்னு சொல்லி பாஷாவோட அண்ணன் பொண்ணு அவனை மிரட்டுறான். ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படையாத அந்த பாஷாவோட தளபதி, போ நீ எங்கே வேணா போ, ஆனால் என்னைக்காவது ஒன்று கண்டிப்பாக அடைஞ்சு எடுத்துருவேன், எப்படி நான் உன்னை அடைய வேண்டிய உன்னால் எதுவும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாஷாவை கட்டான பாஷா தன்னோட வாழை பிடிச்சிட்டே சொல்கிறான், தஜ்ஜாலுக்கு தேவையான ஒரு பொருள் என்கிட்ட தான் இருக்கு, இது ஒன்று போதும், இதை வச்சு நான் தஜ்ஜாலையும் மிரட்டி எப்படியே இந்த சாபத்துலேருந்து தப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த நாட்டோட மதகுரு வந்து சொல்கிறாரு, அது அவ்வளோ சுலபம் இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான் தஜ்ஜால், நீ நினைக்கிறது நடக்காது, நீ கண்டிப்பாக அந்த வால் மச்சம் இருக்கிற பையனை புதுசாக முடிஞ்சு சாபம் தீரும், நீ முதல்ல அவனை தேட வழியை பாரு, தேவையில்லாத வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது என்னால் எல்லாரையும் அடி பண்ண முடியும், எல்லாருக்கும் தேவையானது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றப்ப எனக்கு தேவையானதை என்னால் தெரிவிக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப கர்வத்தோடையும் திமிரோடையும் அவன் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த மரகுரு, கண்டிப்பாக உன்னால் அது தேய்க்க முடியும் எனக்கு தெரியும், ஆனால் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ இப்பயே போய் அப்போ அந்த தஜ்ஜால்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது தோ போற அப்படின்னு சொல்லி பாஷா தஜ்ஜால்கிட்ட போய் பேச அங்கே பாஷா வந்து இதை பார்த்த தஜ்ஜால், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ நஜ்மி சொல்கிறான், அவசரப்படாதுங்க இருள் சக்கரவர்த்தியே, பொறுங்க, அவன் என்னெல்லாம் சொல்கிறான்றதை கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாட்சாவும், ஆமாம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே தஜ்ஜால் சொன்னோம், அப்படியா நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுறது, இல்லை உங்களுக்கு தேவையானது தான், உங்களுக்கு தேவையானது இப்போ என்கிட்ட தான் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வேணும்னா என் சாபத்துலேருந்து என்ன விடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட தஜ்ஜால் சிரிக்கிறான். அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தேவையான அந்த 2 பேர் ஹாத்திம் போபோ அவங்க என்கிட்ட தான் இருக்காங்க, அவங்க நான் தான் சிறப்பிடிச்சு வச்சிருக்கேன், அவங்க உங்களோட 7 கேள்விக்கான பதிலை தேடிதான் போயிட்டு இருக்காங்களா, அதனால அவங்கள நான் சிறப்பிடிச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு அவங்க வேணும்னா நீங்கள் தான் எப்படி அதிக சாபத்தை வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தஜ்ஜால் சொல்கிறான், அவனுங்களை என்னைக்கு இருந்தாலும் நான் கொண்டுப்பேன், ஆனால் உனக்கு நான் ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு காலம்படா உங்களுக்கு அன்டோலி இருப்பேன், நான் உங்களுக்கு ஐந்தியாவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்போ தஜ்ஜால் சொல்கிறான், அப்போ அவங்க 2 பேரும் அழிச்சிட்டு வந்து பேசு, அப்போ மட்டும் தான் நாங்கள் நம்புவோம், அவங்க அழிஞ்சிட்டாங்கன்ற செய்தியை கேட்டால் மட்டும் தான் அந்த சாபத்துலேருந்து நான் உங்களுக்கு விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நஜ்மி தஜ்ஜால்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், தஜ்ஜால் இருளின் சக்கரவர்த்தியை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த முறை ஹாத்திம் கண்டிப்பாக அழிஞ்சிடுவா, எப்படி தப்பிக்கிறான்னு நாமளும் பார்ப்போம், அவள் அழிஞ்சிட்டான்னா நம்ம சொல்லி நான் அழிஞ்சிடலாம், நீங்கள் முதல் சக்கரவர்த்தியை மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்த பாஷா எங்கே அந்த 2 பேர் எங்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ தான் சிறையில் அடிச்சு வந்தேன்னு சொல்லும்போது, ஓகே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அவங்க 2 பேரையும் நம்ம அழிச்சிட்டோம்னா தஜ்ஜால் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு, அப்போ நம்ம மறுபடியும் என் சாபம் போய் நான் நார்மலாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாஷாவோட அண்ணன் கேட்குறேன், நம்ம தஜ்ஜாலை நம்பலாமா, அவர் சொல்கிறத நம்பி நம்ம இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஷா அங்கேருந்து போயிடுறான். அப்போ பாஷாவோட தளபதி வாங்க அவனை போய் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதோட இந்த எபிசோட முடித்து நாளைக்கு பார்ப்போம். தொடர்ந்து பார்த்தேன். சப்ஸ்கிரைப்